அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு ஃப்ளிப்ஸ் கர்வ். சொன்னவர் ஏடபிள்யூ ஃப்ளிப்ஸ். இன்ஃப்ளேஷன், அன்எம்ப்ளாய்மெண்ட், ஒரு பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய பணவீக்கம் மற்றும் வேலையின்மைக்கு இடையே இருக்கக்கூடிய தொடர்பை சொல்லக்கூடியதான் இது. இந்த டாபிக் பிஜிடிஆர்பியில் 3rd சாப்டர் மணி பேங்கிங்கில் இன்ஃப்ளேஷன் அண்ட் ஃப்ளிப்ஸ் கர்வ் அனாலிசிஸில் இருக்குது. இந்த இன்ஃப்ளேஷன் அண்ட் ஃப்ளிப்ஸ் கர்வ் டாப்பிக்கில் இருக்கக்கூடிய சில சப்ஹெட்டிங்ஸை நம்ம இந்த பிஜிடிஆர்பி கொஷின்ஸ் மூலமாக பார்ப்போம். அதில் ஷார்ட் ரன், லாங் ரன் ஆஃப் ஃப்ளிப்ஸ் கர்வ், நெய்ரூ, இன்ஃப்ளேஷன் எக்ஸ்பெக்டேஷன் அண்ட் ரேஷனல் ஆர் அடாப்டிவ் எக்ஸ்பெக்டேஷன். இதிலிருந்து ஒரு சில கேள்விகள் நம்ம பார்ப்போம். கொஷின் நம்பர் 1, விச் ஸ்டேட்மெண்ட் பி சம்மரைசஸ் த ரிலேஷன்ஷிப் டெபிக்டட் பை த ஃப்ளிப்ஸ் கர்வ் இன் த லாங் ரன்? அதில் ஏ ஆப்ஷன் இன்ஃப்ளேஷன் அண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் ஆர் பாசிட்டிவ்லி கார்லேட்டட், பி ஆப்ஷன் இன்ஃப்ளேஷன் அண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் ஆர் நெகட்டிவ்லி கார்லேட்டட், C, inflation is independent of unemployment, D option, unemployment depends entirely on monetary policy. ஸோ கொடுக்கப்பட்டிருக்கிற 4 ஆப்ஷனில் எது ஃப்ளிப்ஸ் கர்வ் லாங் ரனில் என்ன சொல்லியிருக்குது அப்படிங்கிறத சொல்லக்கூடியதாக இருக்குது. ஸோ இந்த லாங் ரன் ஃப்ளிப்ஸ் கர்வ் அப்படிங்கிறது ஒரு வெர்டிக்கல் லைனாக இருக்கும். இது அன்எம்ப்ளாய்மெண்ட்டுக்கும் இன்ஃப்ளேஷனுக்கும் லாங் ரனில் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை சொல்லக்கூடியதாக இருக்குது. இதுவே ஷார்ட் ரனில் அன்எம்ப்ளாய்மெண்ட் இன்ஃப்ளேஷனுக்கு இடையே இன்வர்ஸ் ரிலேஷன்ஷிப் இருக்கும். ஆனால் இது லாங் ரனில் பார்த்தீங்கன்னா இருக்காது. ஸோ இந்த லாங் ரன் ஃப்ளிப்ஸ் கர்வ் அப்படிங்கிறத ஒரு வெர்டிக்கல் அட் த நேச்சுரல் ரேட் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. இதை எது டிட்டர்மைன் பண்ணோம் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு பொருளாதாரத்துடைய லேபர் அண்ட் கமாடிட்டி மார்க்கெட் தான் தீர்மானிக்கும். ஸோ இதில் சி ஆப்ஷன், இன்ஃப்ளேஷன் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட். ஸோ அந்த சி ஆப்ஷன் தான் இதுக்கு ஆப்டான ஆன்சர். Then question number 2, which of the following policies can temporarily reduce unemployment according to the ஃப்ளிப்ஸ் கர்வ்? ஃப்ளிப்ஸ் கர்வை பொறுத்தளவில் எந்த பாலிசி டெம்ப்ரவரியாக அன்எம்ப்ளாய்மெண்ட்டை குறைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் ஏ ஆப்ஷன் இன்க்ரீஸ் இன் கவர்மெண்ட் ஸ்பெண்டிங், பி ரிடக்ஷன் இன் இன்ஃப்ளேஷன் எக்ஸ்பெக்டேஷன், சி எ கான்ட்ராக்ஷனரி ஃபிசிக்கல் பாலிசி, டி ஆப்ஷன் நன் ஆஃப் தி எபோவ். ஸோ ஃப்ளிப்ஸ் கர்வ் என்ன சஜஸ்ட் பண்ணுது அப்படின்னு சொன்னோம்னா இன்ஃப்ளேஷனும் அன்எம்ப்ளாய்மெண்ட்டும் ஷார்ட் ரனில் இன்வர்ஸ் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு ஆல்ரெடி சொல்லிடுச்சு. ஸோ இன்ஃப்ளேஷன் அதிகமாச்சு, அதாவது கவர்மெண்ட் ஸ்பெண்டிங் அதிகமாகும் போது இன்ஃப்ளேஷன் அதிகமாகும். இன்ஃப்ளேஷன் அதிகமாகும் பொழுது ஒர்க்கர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அதிகமான லேபர்ஸை வேலைக்கு கொடுப்பாங்க. எப்போனா ஷார்ட் டேர்மில் எதுக்காகனா அதிகமான வேஜஸை ஏர்ன் பண்ணுறதுக்காக. இது என்ன பண்ணும், அன்எம்ப்ளாய்மெண்ட்டை குறைக்கும். ஸோ இங்கே ஆன்சர் ஏ ஆன்சர், an increase in government spending. ஸோ இங்கே அந்த டயக்ராம் பாருங்கள். அதில் ஃப்ளிப்ஸ் கர்வோடைய ரிலேஷன்ஷிப், அதாவது இன்ஃப்ளேஷனுக்கும் அன்எம்ப்ளாய்மெண்ட்டுக்கும் இடையே இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை சொல்லுது. ஷார்ட் ரனில் இன்ஃப்ளேஷனுக்கும் அன்எம்ப்ளாய்மெண்ட்டுக்கும் இன்வர்ஸ் ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படிங்கிறத சொல்லுது. ஒன்று அதிகமாகும் பொழுது இன்னொன்று குறையும். ஸோ 1960s எக்கனாமிஸ்ட் என்ன நம்பினாங்க அப்படின்னு சொன்னால் ஷார்ட் ரனில் ஃப்ளிப்ஸ் கர்வ் ஸ்டேபிளாக இருக்கும் அப்படின்னு நம்பினாங்க. தென் கொஷின் நம்பர் 3, இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாட் இஸ் த ஷார்ட் ரன் ஃப்ளிப்ஸ் கர்வ் சஜஸ்ட் எபோவ் த ட்ரேட் ஆஃப் பிட்வீன் இன்ஃப்ளேஷன் அண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட்? இது நம்ம ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கோம். ஸோ ஏ ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா டைரக்ட் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும், பி ஆப்ஷன் இன்வர்ஸ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும், சி ஆப்ஷன் ரிலேஷன்ஷிப்பே இருக்காது, டி ஆப்ஷன் ரேண்டம் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும்னு சொல்கிறேன். வெரி குட், கரெக்ட் ஆன்சர் அப்படிங்கிறது இன்வர்ஸ் ரிலேஷன்ஷிப். நம்ம அதை ஆல்ரெடி பார்த்துருக்குறோம். ஓகே, தென் 4th கொஷின், லாங் ரன் ஃப்ளிப்ஸ் கர்வ் டெமான்ஸ்ட்ரேட்ஸ் என்ன சொல்லுது லாங் ரன்லனா? ஏ ஆப்ஷன் கான்ஸ்டன்ட் ட்ரேட் ஆஃப் பிட்வீன் இன்ஃப்ளேஷன் அண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட், பி ஆப்ஷன் நோ ட்ரேட் ஆஃப் பிட்வீன் இன்ஃப்ளேஷன் அண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட், சி ஆப்ஷன் ப்ரொபோஷனல் இன்க்ரீஸ் இன் போத் இன்ஃப்ளேஷன் அண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட், டி ஆப்ஷன் டவுன்வர்ட் ஸ்லோப்பிங் கர்வ். எது கரெக்ட் ஆன்சராக இருக்கும்? வெரி குட், கரெக்ட் ஆன்சர் பி ஆப்ஷன் நோ ட்ரேட் ஆஃப் பிட்வீன் இன்ஃப்ளேஷன் அண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட். இப்போ தான் ஜஸ்ட் நவ் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம் இதையே. தென் 5th கொஷின், வாட் டஸ் எ வெர்டிக்கல் லாங் ரன் ஃப்ளிப்ஸ் கர்வ் இம்ப்ளை? லாங் ரன் வெர்டிக்கல் ஃப்ளிப்ஸ் கர்வ் என்ன நம்மளுக்கு சொல்லுதுன்னா ஏ ஆப்ஷன் மானிட்டரி பாலிசி கேன் பெர்மனன்ட்லி ரெடியூஸ் அன்எம்ப்ளாய்மெண்ட், பி மானிட்டரி பாலிசி கேன் ஒன்லி அஃபெக்ட் இன்ஃப்ளேஷன் இன் த லாங் ரன், சி ஆப்ஷன் தெர் இஸ் நோ ரிலேஷன்ஷிப் பிட்வீன் இன்ஃப்ளேஷன் அண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட், டி ஆப்ஷன் இன்ஃப்ளேஷன் ஹேஸ் நோ எஃபெக்ட் ஆன் தி எக்கானமி. ஸோ இந்த 4 ஆப்ஷனில் மானிட்டரி பாலிசிங்கிறது கண்டிப்பாக பெர்மனண்ட்டாக அன்எம்ப்ளாய்மெண்ட்டை குறைக்காது. ஆனால் மானிட்டரி பாலிசி கட்டாயமாக
இன்ஃப்ளேஷனில் ஒரு மாற்றத்தை கொடுக்கும். எப்போனா லாங் ரனில். ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் பி. தென் 6th கொஷின், வாட் ஷிஃப்ட் த லாங் ரன் ஃப்ளிப்ஸ் கர்வ்? லாங் ரன் ஃப்ளிப்ஸ் கர்வை எது மாற்றி அமைக்கும், எது மாற்றத்துக்கு உள்ளாக்கும்? ஏ ஆப்ஷன் எ சேஞ்ச் இன் அக்ரிகேட் டிமாண்ட், பி ஆப்ஷன் சேஞ்ச் இன் இன்ஃப்ளேஷன் எக்ஸ்பெக்டேஷன், சி ஆப்ஷன் எ சேஞ்ச் இன் நேச்சுரல் ரேட் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட், டி ஆப்ஷன் எ மானிட்டரி பாலிசி இன்டர்வென்ஷன். வெரி குட், கரெக்ட் ஆன்சர் சி ஆப்ஷன். அதாவது சேஞ்ச் இன் தி நேச்சுரல் ரேட் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட்னா லாங் ரனில் ஃப்ளிப்ஸ் கர்வை மாற்றி அமைக்கும். தென் கொஷின் நம்பர் 7, எது ஃப்ளிப்ஸ் கர்வில் இல்லாத அசம்ஷன்? ஏ ஆப்ஷன் ட்ரேட் ஆஃப் பிட்வீன் இன்ஃப்ளேஷன் அண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸிஸ்ட் இன் த ஷார்ட் ரன், பி ஆப்ஷன் wages are sticky in the short run, C option inflation expectations remain constant, D option there is no natural rate of unemployment. So சரியான ஆன்சர் D option, there is no natural rate of unemployment. 8th question, supply shocks ஏனா such as a sudden rise in oil prices typically cause எதை உருவாக்குனா movement along the Phillips curve, shift in the short run Phillips curve, shift in the long run Phillips curve, no change in the Phillips curve. ஸோ ஷார்ட் ரனில் ஆயில் ப்ரைஸஸ் அதிகமாகும் பொழுது என்ன நடக்கும்னா ஷிஃப்ட் இன் த ஷார்ட் ரன் ஃப்ளிப்ஸ் கர்வ், அதாவது ஆன்சர் பி. த 9th கொஷின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் சினாரியோஸ் கான்ட்ரடிக்ட்ஸ் த ஷார்ட் ரன் ஃப்ளிப்ஸ் கர்வ்? ஏ ஆப்ஷன் ஹையர் அன்எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ஹையர் இன்ஃப்ளேஷன், lower unemployment and higher inflation, lower unemployment and lower inflation, constant unemployment and inflation. ஸோ இதற்கான சரியான விடை ஏ ஆப்ஷன் ஹையர் அன்எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ஹையர் இன்ஃப்ளேஷன். தென் 10th கொஷின், what is the term for the unemployment rate at which inflation does not accelerate? A cyclical unemployment, B structural unemployment, C non-accelerating inflation rate of unemployment Nehru, then D frictional unemployment. Very good, இதற்கான ஆன்சர் சி ஆப்ஷன் நான் ஆக்சலரேட்டிங் இன்ஃப்ளேஷன் ரேட் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட் நெய்ரு. சரி, இந்த நெய்ரு அப்படிங்கிற கான்செப்ட் யார் சொன்னா? விச் எக்கனாமிஸ்ட் இஸ் மோஸ்ட் அசோசியேட்டட் வித் சேலஞ்சிங் த ஃப்ளிப்ஸ் கர்வ் பை இன்ட்ரடியூசிங் நெய்ரு? ஏ ஜான் மெனார்ட் கீன்ஸ், பி மில்டன் ஃப்ரீட்மேன், சி பால் சாம்வெல்சன், டி ராபர்ட் சாலோ. ஸோ வெரி குட், கரெக்ட் ஆன்சர் பி ஆப்ஷன் மில்டன் ஃப்ரீட்மேன். இந்த டாபிக்ஸில் இருக்கக்கூடிய ஒரு சில கொஷின்ஸ் தான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருக்கேன். நம்ம இந்த சேனலில் ஆல்ரெடி இந்த ஃப்ளிப்ஸ் கர்வ் தென் இது போன்ற இன்னும் சில டாபிக்ஸை நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ஓகே அப்படின்னு சொன்னோம்னா அந்த டாபிக்ஸை நீங்கள் பாருங்கள். ஓகே, அதனுடைய டிஸ்கிரிப்ஷன் நான் கொடுக்குறேன்.